யூடியூப் சேனல் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு வரேன் சார். அஃபேர்ஸ் க்ளவுடில் நான் ரிவிஷன் பண்ணும்போது அப்படி இல்லை, நான் அதை ஆர்கனைஸ்டாக டாபிக் வைஸாக படிக்கும்போது வீக்லி மட்டும் படித்தா போதுமா சார் அப்படிங்கிற டவுட்டை கேட்டுருந்தீங்க. ஸோ இதுக்கு என்னால் ஒரு எஸ்ஆர்னோ அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கொடுக்க முடியாது. டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்டு நீங்கள் அஃபேர்ஸ் க்ளவுடில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் 2 கேட்டகரியில் பிரிக்கலாம். பிகினர்ஸ் ஆவரேஜ் ஒன்றா பிரிச்சுக்கலாம், ரிப்பீட்டர்ஸ். இந்த பிகினர்ஸ் ஆவரேஜ் யாரெல்லாம் அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேயே கிளியர் ஆகாமல் போயிடுவீங்க. ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகும், ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகாமல் போயிடும். அப்போ ஷூராக உங்களுக்கு வந்து நிறைய சிலபஸ் கவர் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை சிலபஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ரிப்பீட்டர்ஸ் யாருன்னு நான் சொல்லுவேன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க, மெயின்ஸில் மட்டும் மிஸ் ஆகும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கும் தெரியும், பட் ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் கிளியர் பண்ணிடலாம், கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் இருந்தால் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க ரிப்பீட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டோமோ அப்படின்னா அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸி. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால், ஓகேங்களா, டீட்டெயில்டாக படிக்கணுன்னா 2 ஹவர்ஸுக்கு மேலே பிடிக்கும் பர் டே, ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஓகேங்களா? அது பர்சன்ஸ் தகுந்த மாதிரி மாறும். ஒரு சில பேர் எது படிக்கணுன்றது அவங்களுக்கு நீட்டாக தெரியும், பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் இந்த மாதிரி மெத்தடில் படிக்கும்போது அஃபேர்ஸ் க்ளவுடில் மைண்ட் மேப் இல்லைனா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் வாங்கி அதில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, ஒரு பிகினருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டோ இல்லை ஒரு பேங்கிங் நியூஸோ நடக்குதுன்னா அந்த நியூஸுடைய கோர் என்ன அப்படிங்கிறத இந்த மைண்ட் மேப்லேயும் இமேஜ் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இது ரெண்டுத்துலேயும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டெய்லி அவங்க ஆப்பில் இருக்கக்கூடிய குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஆகுன்னா, ஓரளவுக்கு அந்த கண்டென்ட்டு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வீக்லி பிடிஎஃப்பை படிங்க. அதுக்கப்புறம் மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப்னு ஒன்று விடுவாங்க. ஓகேங்களா? அதை படிங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ்க்காக தனியாக இதில் ஆர்பிஐ நியூஸும் இன்க்ளூடட். இதுக்கு மட்டும் தனியாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது கண்டென்ட் டீட்டெயில்டு கண்டென்ட்டாகவும் இருக்கும், குவிஸாகவும் இருக்கும், அண்ட் ஸ்டாட்டிக் பேங்கிங்கும் இருக்கும். அதில் அந்த வாரத்தை கவர் ஆகும் ஸ்டாட்டிக் பேங்கிங். அது 3ஐயும் பாருங்கள். ஓகேங்களா? டைம் இல்லாதவங்க இந்த குவிஸை கம்பல்சரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மந்த்லி ஸ்டாட்டிக் பிடிஎஃப் விடுவாங்க. இது ஒரு 20 நாள் 15 நாள் லேட்டாக வரும். இப்போ ஜூன் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஒரு 5ஆம் தேதி ஜூன் மாதம் மந்த்லி பிடிஎஃப் வந்துடும். உங்களுக்கு மந்த்லி இந்த பாக்கெட் பிடிஎஃப் வந்துடும். ஆனால் இந்த ஸ்டாட்டிக் பிடிஎஃப் வந்து இன்னும் ஒரு 5 நாள் லேட் ஆகலாம். ஜூலை 15 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? கிடைச்ச உடனே அந்த ஸ்டாட்டிக் பிடிஎஃப்பை தனியாக படிச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் ரிப்பீட்டர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் மெயின்ஸுக்கு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டீங்க, நீங்கள் அதிகமான நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒதுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் இவங்களை விட உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக லீடு அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டடி பிடிஎஃப்பை எடுத்து வச்சு படிக்கிறீங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கீமோ இல்லை ஒரு பேங்கிங் நியூஸோ இருக்குன்னா அந்த ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அது ரிலேட்டடான எக்ஸ்ட்ரா நியூஸு, பழைய நியூஸு, இந்த மாதிரி எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது படித்து புரிஞ்சிக்கக்கூடிய நேரம் ஒதுக்கணும். நீங்கள் ரொம்ப நேரம்லாம் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதில் நிறைய ரிப்பீட் ஆகும் நியூஸு. அப்போது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அதுக்கு டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் பிகினர்ஸ் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ஸ்டடி பிடிஎஃப் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. பேங்கிங், நேஷ்னல் ஸ்கீம், இந்த 3த்தையும் வேணும்னா நீங்கள் ஸ்டடி பிடிஎஃப்பில் பிகினர்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி மற்ற நியூஸ் எல்லாம் நீங்கள் இந்த எம்சிக்யூ குவிஸு போட்டுட்டு இல்லை வெப்சைட்டில் அஃபேர்ஸ் க்ளவுட் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பார்த்துட்டு மைண்ட் மேப்பு இமேஜ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வேணால் ஸ்டடி பிடிஎஃப்பை கொஞ்சம் வேகமாக ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, சிஏக்கு நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது.
ஓகேங்களா? அப்படி பண்ணீங்கன்னா, உங்களால ஆப்டி ரீசனிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியாமயே போயிடும். ஆப்டி ரீசனிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மட்டும் தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல உட்காந்து பெர் டே 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து டெய்லி படிக்கக்கூடியவங்களுக்கு. இதுவே நீங்க வீக்லி வீக்லி மட்டும்தான் படிக்கிறீங்க அப்படின்னா, எடுத்து வச்சு வீக்லியுடைய கரண்ட் அஃபேர்ஸே உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதை படிச்சுட்டு அதிலே கண்டென்ட் இருக்கும். அதை படிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 4 வீக்லியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மந்த்லி பிடிஎஃப் எடுத்து படிச்சிருங்க. ஓகேங்களா? மந்த்லி பிடிஎஃபை ஸ்டடி பிடிஎஃபாக தனியாக கொடுப்பாங்க. பேங்கிங் டெப்த்தாக கொடுக்குற மாதிரி ஸ்டடி பிடிஎஃப்னு கொடுப்பாங்க. அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும், பேங்கிங் நேஷ்னல் ஸ்கீம்ஸை டெப்த்தாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு வரைமுறை படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கான வரைமுறை. பிகினர்ஸ் இப்படி படித்தா தான் உங்களுக்கு புரியும், ரிப்பீட்டர்ஸ் இப்படி படித்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ரிப்பீட்டர்ஸ் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணுன்றதுக்கு ஒரு அடாப்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் பிகினர்ஸ் வந்து அந்த நியூஸ் என்னன்றதே தெரியாது, அவங்களுக்கு என்ன படிக்கணும் எதை விடணும்னு கூட தெரியாது. அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு தான் அந்த மைண்ட் மேப்பும் இமேஜும் கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் லெவலில். சரிங்களா? அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. குவிஸு, எம்சிக்யூ, வீக்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருவீங்க. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேக்கு நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும். ஆனால் பேங்கிங்கும் ஸ்கீமும் நீங்கள் தெளிவாக டெப்த்தாக படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ ரிப்பீட்டர் ஸ்டடி பிடிஎஃப் படிங்க, ஆப்பில் குவிஸ் போடுங்க, வீக்லி மந்த்லி பிடிஎஃப் வச்சு இது வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? எகைன் மந்த்லி ஸ்டடி பிடிஎஃப் வந்து ஒரு டைம் வாசிச்சு பாருங்கள், ஸ்டாட்டிக் பிடிஎஃபை ஒரு டைம் வாசிச்சு பாருங்கள். ரிப்பீட்டர்ஸ்க்கு இதுதான். ஓகேங்களா? இவங்க டெப்த்தாக படிக்க போகிறாங்க, நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் மட்டும் படிக்க போகிறீங்க. பிகினர்ஸ், ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ். ஏன் ஒரு நாளைக்கு அதிகமான டைம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ பாருங்கள், 3 to 4 ஹவர்ஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் டெய்லி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு நாள் நீங்கள் படிப்பீங்க, ஒரு 2 நாள் படிப்பீங்க. ஸோ ஒரு நாள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அது அப்படியே பெண்டிங் ஆச்சுன்னா அப்படியே பெண்டிங் ஆகி அப்படியே நிறுத்துருவீங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு கடைசி நாளுக்கு முன்னாடி உட்காந்து ஒன்லைனர் படிச்சுட்டு போவீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து தவறு. ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுனால நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிங்க. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸு டெய்லி படிங்க. ஓகேங்களா? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் சோர்ஸ்லேயே படிங்க. ஓகேங்களா? லிமிட்டடாகவே படிங்க, லிமிட்டடாக படிங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லை. எகைன் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் ரிப்பீட்டர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, எக்கச்சக்கமான டைம் இருக்கும். ஓகேங்களா? எக்கச்சக்கமான டைம் இருக்கும் உங்ககிட்ட ரிப்பீட்டர்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக சிஏ படிக்கிறது மட்டும் இல்லாமல் கிஸ்ஸு, வெவ்வேறு வெப்சைட்டில் போய் கிஸ்ஸு அட்டன் பண்ணுவீங்க, யூடியூப் செஷனில் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரிப்பீட்டர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும். இப்போ இவங்க வந்து போயிட்டு சிலாஜிசத்தையோ இல்லை சிம்பிளிஃபிகேஷனையோ இல்லை டிஐயோ பசுலையோ எடுத்து ஸ்பீட் இம்ப்ரூவைசேஷன் பண்ணணும், இல்லை எனக்கு அக்யூரேசி வர மாட்டேங்குது, இந்த பிரச்சனை எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மார்க்ஸ் போடுவாங்க ஒவ்வொரு ப்ரிலிம்ஸுக்கும். ஓகேங்களா? மெயின்ஸுக்கு நல்லா சால்வ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதனால் இவங்களுக்கு அந்த டைம் இருக்குது. ஆனால் அவங்க பர் டே எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த ரிப்பீட்டர்ஸ்லேயே நான் 2-3 விதமாக பிரிக்கலாம். வந்து டெய்லி படிக்கக்கூடிய ரிப்பீட்டர்ஸ் ஒருத்தங்க. ஓகேங்களா? எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 10 days, அதாவது ஆல் டிக்கெட்டு வந்ததுக்கப்புறம் மட்டும் படிக்கக்கூடிய ரிப்பீட்டர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டராக இருந்தால் கண்ணை மூடிட்டு இந்த வீக்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப் படிச்சுட்டு பாக்கெட் பிடிஎஃப் இதில் எதனா ஒன்று படிச்சுக்கோங்க. அதில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோடு வரும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி ஸ்டடி பிடிஎஃபை எடுத்து கோத்ரூ பண்ணுங்கள். பேங்கிங் நேஷ்னல் ஸ்கீம்ஸ்க்கு அண்ட் பேங்கிங் பிடிஎஃபை தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் படிக்கிறவங்க 10 நாள் தான் படிக்கிறோன்னா கஷ்டம், அதுவே முடியாது. ஓகேங்களா? பட் ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20-30 நாளுக்கு போது ஆரம்பிப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணால் மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப் தான் கவர் பண்ண முடியும், அவ்வளோதான் டைம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லுவேன், எகெயின் சொல்கிறேன், லிமிட்டடாக வச்சுக்கோங்க சோர்ஸை. ஓகேவா? சோர்ஸை லிமிட்டடாக வச்சுக்கோங்க, அதே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ்லேருந்தும் சம் ஆஃப் த கொஷின்ஸ் கவர் ஆகும். அதில் எந்த சோர்ஸில் அதிகமாக கவர் ஆகுது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? ஆனால் ஒவ்வொரு சில எக்ஸாமில் ஒவ்வொரு ட்ரெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில டைம் சிஏ அதிகமாக கேட்பாங்க, ஒரு சில டைம் ஸ்டாட்டிக் அதிகமாக கேட்பாங்க, ஒரு சில நேரத்தில் பேங்கிங் நியூஸ் அதிகமாக கேட்பாங்க. பேங்கிங் அவேர்னஸ் கிடையாது, பேங்கிங் நியூஸாக கேட்பாங்க. சில நேரங்களில் பேங்கிங் அவேர்னஸ் ஸ்டாட்டிக்
ஓகேங்களா. ஜென்ரல் ஸ்டாட்டிக் இல்லாமல் பேங்கிங் ரிலேட்டடான ஸ்டாட்டிக் இதுக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் ஒரே வருஷம் ஒரு வருஷம் பூரா ஒரே ட்ரெண்ட் இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது எல்லா பேப்பரும். ஓகேங்களா. 10 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஒரு 2-3 எக்ஸாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. 2-3 எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க பேங்கிங் அவேர்னஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 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 சில எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டாட்டிக் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த எக்ஸாமில் தான் நமக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிற ஐடியாவே நமக்கு கிடையாது. ஓகேங்களா. நமக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் எந்த மெத்தடில் படித்தாலும் சரி, ஓகேங்களா, இதில் எந்த மெத்தடில் படித்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு சில எக்ஸாம்ஸ் வரும். 2 to 3 எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்குன்னு வரும். ஓகேங்களா. சிஏ மேலோட்டமாக படிச்சிருக்கீங்க, ஸ்டாட்டிக் நல்லா படித்து வச்சுருக்கீங்க, பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் டெப்த்தாக படித்து வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு 4லேருந்து 5 எக்ஸாம் மாட்டிக்கும். ஓகேங்களா. எல்லாமே டெப்த்தாக படிக்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 எக்ஸாம் எக்ஸ்ட்ரா மாட்டோம். ஓகேங்களா. அப்போது நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸை விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா ஒரு 5 மாதம் கழிச்சு 5 months கழிச்சு எக்ஸாம் வருது அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வேஸ்ட்டு. ஓகேங்களா. 5 monthsனால் இந்த இயர் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிசம்பரோட முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மே மாதம் ஜூன் மாதம் ஜூலை வருது இல்லையா, அடுத்த ஜூலை வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகாது. ஆனால் நீங்கள் ஆப்டியோ ரீசனிங்கோ இங்கிலீஷோ இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு காலத்துக்கும் நிற்கும். ஓகேங்களா. ஒன்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கோரை மாட்ரேட்லேருந்து ஹை லெவலுக்கு மூவ் பண்ணுங்கள். புரியுதுங்களா. 24 மணி நேரமும் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனே பண்ணாதீங்க, அது தப்பான ஒரு விஷயம். ஸோ என் ஃப்ரெண்டும் அதை பண்ணியிருக்காப்புல. எக்ஸாமுக்கு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா சிஏ படிக்கிறது மட்டும்தான் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அது அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷில் நீங்கள் ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ரீசனிங்கில் பசில், கோடிங், டீகோடிங், இன்புட், அவுட்புட், டேட்டா சஃபிஷியன்சி, கிரிட்டிக்கல் ரீசனிங், இதில் ஏதாச்சும் 3 நீங்கள் திறமையாக இருக்கணும், மாஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி. இது எல்லாமே இல்லைனா கூட அட்லீஸ்ட் 3 ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதில் ஏதாவது உனக்கு கஷ்டமாக இருந்தால் மாற்றி இதில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆப்டியா டிஐ கேஸ்லெட்டு ஓகேங்களா தரவாக இருக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் பார்க்கணும். அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே கூடாதா அப்படிங்கிறது. ஒரு நாளைக்கு 10 hours படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் 6 hours படிப்பாங்க. அவ்வளோதான் டைம் இருக்கும், அவ்வளோதான் முடியும். இப்போ 10 hours நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் ஒரு நாளைக்கு 1.5லேருந்து 2 hours மேக்ஸிமம் சிஏக்கு ஒதுக்கலாம். ஓகேங்களா. 6 hours படிக்கிறீங்கன்னா 1 hours தான் ஒதுக்க முடியும் உங்களால். ஓகேங்களா. 6 hours படிக்கிறீங்கன்னா ஒரு 1 hour தான் உங்களால் ஒதுக்க முடியும் சிஏக்கு. இது 5 hours-ல் 2 hours வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கும், 2 hours வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்க்கும், இல்லை 1.5 hours ரீசனிங்க்கும், 1.5 hours மார்க் டெஸ்ட், இல்லை 1 hour ரீசனிங்க்கு, 1 hour வந்து நீங்கள் இங்கிலீஷ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரீடிங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 hour நீங்கள் மார்க்குக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்கம் மார்க் போடணும், ஒரு பக்கம் ஆப்டி இம்ப்ரூவ் பண்ணணும், ரீசனிங் இம்ப்ரூவ் பண்ணணும், வீடியோ பார்க்கணும், இங்கிலீஷில் வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணணும். இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டு நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது சாத்தியமே கிடையாது. வெறும் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் வச்சு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமானா வாய்ப்பே கிடையாது. 2020 அது குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதுமாதிரி பார்த்துருக்கேன். இங்கிலீஷு கரண்ட் அஃபேர்ஸு, இல்லைனா மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் 2 சப்ஜெக்ட் வச்சு மட்டும் பாஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ரிப்பீட்டர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் வேணும்னா நீங்கள் சிஏல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஏன்னா அதுதான் உங்களுக்கு லேகாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஆவரேஜ் பெண் வர மாட்டேங்குது. நீங்கள் பிகினர்ஸ் இல்லைனா ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும். அதில் ஒரே சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாமே மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் நான் இப்போ சொன்னேன்ல, இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் சொன்னேன் இல்லையா, இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 12லேருந்து 15 மார்க் எடுக்க முடியுதுன்னு ஒரு ப்ராக்டிக்கலாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா.
ப்ராக்டிக்கலாக ஒரு 40க்கு, இதே 60க்குன்னா ஒரு 15லேருந்து 18 எடுக்க முடியுதுன்னு வச்சுக்கலாம் இந்த மெத்தடில். இதில் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே பாருங்கள், இதில் என்ன பண்ணுவீங்க, உங்களால் எவ்வளோ எடுக்க முடியும்னா ஒரு 18லேருந்து 20 எடுக்க முடியும். ஓகேங்களா, ஒரு ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்னா 20 ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, அவ்வளோதான் முடியும். எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், ஒரு 4லேருந்து 5 மார்க் வித்தியாசம். எவ்வளோ, ஒரு 4 to 5 மார்க் தான் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. அந்த 4 to 5 மார்க் வித்தியாசத்துக்காக நீங்கள் இங்கே ஆப்டி ரீசனிங்கில் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ மார்க் மிஸ் ஆகும் தெரியுமா? ஆப்டியில் சாலிடாக வந்து ஒரு 15லேருந்து 18 மார்க் எடுப்பாங்க. நல்லா நான் மீடியமாக படிக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்க 20+ எடுப்பாங்க. நீங்கள் 10 கூட எடுக்க மாட்டீங்க. ஒரு சப்ஜெக்டில் 10 போகும். ரீசனிங்கில் 20-25ன்னு எல்லாம் எடுத்திருப்பாங்க பாஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 15-14 தான் எடுத்திருப்பீங்க. பிகினர்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் வந்துடும். இதுவும் சிங்கிள் டிஜிட், இங்கிலீஷ் எல்லாமே சிங்கிள் டிஜிட். வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்கள் பிகினர் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் ஈக்குவலாக எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் வீக்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப் படிச்சுட்டு பேங்கிங் மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ரையாரிட்டி கொடுத்து அதை டெப்த்தாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியல் அட்டெம்ப்ட் கிடைக்கும். நீங்கள் ரிப்பீட்டர் ஆஸ்பிரண்ட் நல்ல டைம் இருக்குன்னா டெப்த்தாக படித்து உங்களுடைய அந்த ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக நீங்களும் ஆப்டி ரீசனிங் படிக்கக்கூடாதுன்னு இல்லை, நீங்களும் ஆப்டி ரீசனிங் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் புதுசாக கற்றுக்க இன்னும் இல்லை, ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணுவீங்க. அந்த ப்ராக்டிஸோடு சேர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க. ஓகேங்களா, நீங்கள் போய் கேட்கக்கூடிய ஆள் யாருன்னு பாருங்கள். நீங்கள் இவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா டெப்த்தாக தான் படிக்க சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் இவங்க கூட இவங்க எடுக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் மார்க்கை நீங்கள் எடுக்கணுன்னா மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட வேண்டியது தான். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் டைம் ஒதுக்கி கரண்ட் அஃபேர்ஸோ பேங்க் எல்லாமே எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு இப்படி தான் பண்ணணும், இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்களே ஒரு ஐடியா பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ பேங்கிங் நேஷ்னல் ஸ்கீம்ஸ் தான் நீங்கள் தெளிவாக படிச்சிடணும். பேங்கிங் நேஷ்னல் ஸ்கீம்ஸு, மற்றபடி மற்றதெல்லாம் உங்களுடைய ஆப்ஷனலுக்கு விட்டுறேன். எந்த சோர்ஸில் வேணாலும் படிச்சுக்காங்கன்னு சொல்லுவேன் நான். இதை மட்டும் நீங்கள் அஃபேர்ஸ் லோடில் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அஃபேர்ஸ் லோடு படிக்கவே முடியல அப்படின்னா எந்த சோர்ஸ்னாலும் உங்களுக்கு பிடிச்ச சோர்ஸில் படிச்சுட்டு போங்க. அது வந்து ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நல்ல மார்க் வந்துடும். ஓகேங்களா, இன்னொன்று இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடைசியில் ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா 10 மார்க் கூட வராது. ஓகேங்களா, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செலக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிவிட்டு போனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்துடலாம். ஓகேங்களா, மற்ற சப்ஜெக்டை வச்சு நம்ம எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நிறைய சோர்ஸ் படித்து நிறைய ரிவிஷன் எடுத்து ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கலாம். சோர்ஸ் கம்மியாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய கொஸ்டினை கரெக்டாக ஞாபகம் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் எழுதிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா, பட் இது எல்லாமே கைக்கூடி வரவங்களே நீங்கள் பீட் பண்ண முடியுமானா கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் இங்கே படிக்கக்கூடிய மெஜாரிட்டினா 98% ஆஸ்பிரண்ட்ஸு அவங்க படித்த கரண்ட் அஃபேர்ஸை ரிமெம்பர் பண்ண மாட்டாங்க, மறந்துடுவாங்க, குழப்பிடுவாங்க, ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாமல் சொதப்பிடுவாங்க. வெறும் 2% ஆஸ்பிரண்ட்ஸ் தான் அதிகமான சோர்ஸில் அதிகமாக டெப்த்தாக படித்து அதை பூரா ஞாபகமாக கொண்டு போய் எழுதுவாங்க. மீதி எல்லா ஆஸ்பிரண்ட்டும் உங்கள் கூட தான் வந்து நிற்பாங்க. ஓகேங்களா, உங்களோட கீழே போயிடுவாங்க. உங்களோட அதிகமாக படித்தா கூட மார்க் ஸ்கோரில் உங்களோட குறைவாக போயிடுவாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி மெத்தடை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா, உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும் எது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ லிமிட்டட் சோர்ஸ், மேக்ஸிமம் ரிவிஷன், அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சக்ஸஸ் ஃபார்முலா. ஓகேங்களா, லிமிட்டட் சோர்ஸ், மேக்ஸிமம் ரிவிஷன். நல்ல மார்க் எடுக்கணுன்றதை நீங்கள் டார்கெட் பண்ணவே கூடாது. பிஎன்எஸ் ஆவரேஜ் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஓகேங்களா, எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஆவரேஜ் எபோவ் ஆவரேஜ் மார்க் எடுக்கிறதுக்கு டார்கெட் பண்ணுங்கள். அப்புறமா எல்லா சப்ஜெக்டும் இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த எபோவ் ஆவரேஜ் மார்க் எல்லா சப்ஜெக்ட்லையும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு மெயின்ஸ்க்கான ஆப்டி அண்ட் ரீசனிங் அதில் கொண்டு போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஃபேர்ஸ்களோட கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.